விடயங்கள். சோ முதலாவது என்ன இருந்தது? இது ரிவைஸ் பண்ண நல்லா இருக்கும் இல்லையா ஞாபகம்? பிகாஸ் அடுத்த விடயம் சொல்றப்போ ஃபர்ஸ்ட் 2 விடயம் சொன்னது. முதலாவது வந்து டிட்டாச்மெண்ட், பற்றற்று இருக்கிறது. உடல் ஃபர்ஸ்ட், உடல், அப்புறம் உடல்ல இருந்து எப்படி பற்றுட்டு இருக்கிறது, அதுவும் அழகா சொல்லி இப்ப எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாக்குறதுக்கு தான் எப்படி நம்ம ஆத்மா டைம் அண்ட் ஸ்பேஸ் இது ரெண்டுத்துல இருந்தும் அப்பா போறது பிறந்தாங்க. இன்னைக்கு பாபா சொன்னாரு இல்லையா, உலகம் அப்படின்றத சொல்ல முடியாது, பிறந்தாங்க அங்க ஃபுல் அமைதி தானே. அந்த மாதிரி ஆத்மா நேரம் மற்றும் காலம் மற்றும் இடம் ஸ்பேஸ் அப்படின்றதுக்கும் அப்பால். சோ அங்க வந்து நமக்கு பற்றற்ற உடல்ல இருந்து பற்றற்ற உணர்வு, அதுக்கப்புறம் உடலுக்கு சம்பந்தப்பட்ட அனைத்து விடயங்கள். அந்த பற்றற்ற பிராக்டிஸ் பண்றதுக்கு நிறைய விடயங்கள் சொன்னது. அதுக்கப்புறம் அடுத்தது வந்து டிட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன். அப்சர்வ் ஆகி இருக்கிறதுன்னு சொன்னா இது ரொம்ப அழகான வார்த்தை. அது லகன்மே மகன் அப்படின்னா அவ்வளோ நமக்கு அந்த உல்லாத்தமாக அவ்வளோ ஒரு ஆசை இருக்கு, ஒரு இது முயற்சிக்காக நான் இதை அடையணும், இதுதான் நான் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்துல ஒரு உணர்வுல மூழ்கி இருக்கிறது. சோ இந்த விளக்கம் யாருமே கொடுத்ததில்லை யோகாக்கு அப்படின்னு. பாபா தான் நமக்கு இந்த விளக்கத்தை கொடுக்கிறார். லகன்மே மகன். அதுல அந்த இலக்கை அடையணும்ன்றதுல மூழ்கி இருக்க. அது ஒரு அற்புதமான விடயம். சோ அது 2 விடயங்கள் இப்படி நம்மள வந்து யோகத்துடைய ஆழமான அனுபவங்களை சேவிக்க. அதுக்குத்தான் வந்து அந்த லகன்மே மகன் பற்றத்து இருக்கிறதுக்கெல்லாம் அவர் சொன்னது விஜுவலைஸ் பண்றது. இப்போ நம்மளுடைய நடவடிக்கைகள்ல ஆசீர்வாதம் கொடுக்கிற மாதிரி எடுக்கிற மாதிரி இருக்கு, மற்றவங்களுக்கு சுகத்தை கொடுக்கறது, அதெல்லாம் வந்து அதுல அவங்களுக்கு வந்து விளங்கப்படுத்துனது. ஸோ நம்ம இது ஒவ்வொன்றும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்து நம்ம தான் அனுபவம் செய்யணும். இது வெறும் தியரி மட்டும். யோகா அப்படின்றது தியரி கிடையாது, ஞானம் தியரி. லகன்மே மகன். லகன் அப்படின்னு சொன்னா ரொம்ப ஒரு உள்ளுக்குள்ளார ஒரு அவ்வளோ ஒரு ஆர்வம், நான் வந்து இதை அடையணும், இதாகணும், இதுதான் நான் பாபாவுடைய இதுல மூழ்கி இருக்கணும், பாபாவுடைய அன்புல மூழ்கி இருக்குது. சோ அந்த மூழ்கி இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஆர்வம், அந்த எண்ணம், அந்த ஒரு பாவனையில மூழ்கி இருக்கு. லகன்மே மகன். எனக்கு இதுதான் நீ பாபா சொல்றது. தியானம் வந்து தியரின்னு சொல்லலாம், மீனிங் அது நிறைய நம்ம பேசலாம். பட் யோகான்னு சொல்றது அனுபவம். அந்த அனுபவத்துல மீனிங் அதை பத்தி நிறைய பேசலாம் நம்ம. பட் ஆக்சுவலி நம்ம ஒவ்வொருத்தரும் அது ஒரு சொந்த பர்சனல் அனுபவம் செய்யக்கூடியது தானே. அது மூலமாகத்தான் எல்லாமே நடக்கும். மாற்றமும் யோக சக்தி மூலமாகத்தான், தாரணையும் அது மூலமாகத்தான். ஸோ ஒவ்வொன்றும் எக்ஸ்பீரியன்ஸ் தான், பர்சனலாக எக்ஸ்பீரியன்ஸ் செய்யக்கூடியது இதெல்லாம். ஸோ நம்ம ஒவ்வொன்றும் கேட்டு அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணணும். எனக்கு ரொம்ப பிடிச்சது பாபா வந்து ஜஸ்ட் ரீசென்ட்லி கொஞ்ச நாள் முன்னாடி, மேபி 10 days, மேபி 1 month கூட இருக்கலாம், ஒரு பிளெஸ்ஸிங்ல வந்து பரிசோதனை செய்யுங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பாருங்க. யோகா அப்படின்றது ஒண்ணு,
யோகா செய்யறது அப்படின்றது ஒண்ணு, பட் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிப்பாரு, பரிசோதனை, அந்த மாதிரி யோகிகள் ஆகுங்க. ஸோ மீனிங் இந்த மாதிரி ஒவ்வொன்றும் எடுத்து அது நமக்கு அனுபவமாகுதா. பர்சனல், நம்ம ஒவ்வொருத்தருடைய பர்சனல் எஃபர்ட் செஞ்சுட்டே இருக்கணும். பயிற்சி 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 பயிற்சி, அது ஃபுல்லா அனுபவம் ஆற வரைக்கும். மாதிரி பாபா தன்னுடைய ரோல்ல இருந்து எவ்வளவு டிட்டாச்சா இருக்காரு. பாபாவே சொல்றாரு இல்லையா, சம்டைம்ஸ் பாபா டிராமா மேல போட்டுடுவாரு. டிராமால இருந்தா அது நடக்கும். டிராமா. ஸோ ஃபர்ஸ்ட் 2 பாயிண்ட் நம்ம நோட் பண்ணோம். டிட்டாச்மெண்ட், அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன். பற்றற்று இருக்கிறது, மூழ்கி இருக்கு. ஸோ மீனிங் அப்சார்ப் பண்றது, மூழ்கி இருக்கு, அதுதான் மென் பண்ணாரு. ஸோ மூணாவது என்ன ஞாபகம் இருக்கா? மூணாவது கேட்டோம் என்ன அப்படின்னு. ஸ்டெபிலிட்டி. दिन कब तक योग में बैठे, ये नहीं। जब तक लगन में मगन नहीं होगे, अपनी लगन नहीं होगी। ऐसा नहीं डायरेक्शन मिले, आदेश मिले तब योग में बैठने का, नहीं तो खत्म जी। बैठो, उसमें रम जाओ और जम जाओ. போன தடவை சொன்ன முடிக்கிறது இப்படி இல்ல. ஓகே, நமக்கு டைம் கொடுத்துருக்காங்களா யோகத்துல உட்காருங்கன்னு, ஓகே அப்ப மட்டும் உட்கார்றோம். மற்ற டைம் எல்லாம் அப்படி இல்ல, உட்காருங்க, எப்பெல்லாம் உங்களுக்கு முடியுதோ எப்போ உட்காருங்க, அதுலயே மூழ்கிடுங்க. அப்படி இருக்கணும் நம்மளுடைய யோகம். अच्छी तरह से उसका अनुभव करो. நல்ல அனுபவம் செய்யுங்க. அது लगन में मगन होना, इसको हम कहते हैं एब्जॉर्प्शन. ये जब तक नहीं होगा तब तक योग की गहराई का अनुभव नहीं होगा. இது எது வரைக்கும் நடக்காதோ, அதுலயே மூழ்கி இருக்கிறது, அது வரைக்கும் உங்களுக்கு யோகத்துல இந்த ஆழமான அனுபவங்கள் இருக்காது. ये दूसरा फैक्टर है जो हल्का पड़ जाता है, जिससे हमारा योग की वो कम हो जाती है. तीसरा है स्टेबिलिटी. जब योग में बैठो उसमें स्टेबल हो जाओ, बीच बीच में और थॉट्स ना आए इधर उधर के. நீங்க இப்போ மூணாவது ஸ்டெபிலிட்டி, ஸ்திரமாக இருக்கிறது. ஸோ நம்ம யோகத்துல உட்கார்றோம் அப்படின்னு சொன்னா அதுலயே ஸ்திரமாக இருக்கும். எண்ணங்கள் அங்க இங்க ஓட விடக்கூடாது. और कोई भी चीज हाइटेंड अवेयरनेस पर पहुंचना है हमने, इसको ऑल्टर्ड अवेयरनेस कहते हैं. हमारी बॉडी की अवेयरनेस थी, उसको ऑल्टर करके चेंज करके अब हमने सोल कॉन्शियसनेस में ले आए. अब बॉडी कॉन्शियसनेस में तो बहुत स्टेबल थे हम, उसको सारा दिन शरीर ही समझते थे अपने आप को. இது ஆல்டர்ட் அவேர்னஸ், இதெல்லாம் சயின்டிபிக் ஆகவும், இதெல்லாம் நிறைய மற்ற துறைகளையும் இந்த மாதிரி வார்த்தைகள் யூஸ் பண்றது. ஸோ ஜெகதீஷ் பாய் எப்பவுமே தன்னுடைய கிளாஸஸ்ல இதெல்லாம் சொல்லி அதோடைய ஆக்சுவல் அர்த்தம் என்ன அப்படின்னு புரிய வைப்பார். ஸோ ஆல்டர்ட் அவேர்னஸ் அப்படின்னு சொன்னா நம்மளுடைய விழிப்புணர்வு மாறி இருக்கு. ஸோ எப்படி மாறிச்சுது? நமக்கு முன்னாடி நம்ம உடல் உணர்வுல இருந்தோம். ஸோ முழுமையாக நம்மளுடைய விழிப்புணர்வு உடல்ல தான் இருந்தது. அதை பத்தி சிந்திக்கிறது, அதுதான் நான் அப்படின்னு நினைச்சதுனால அதெல்லாம் வரும். அதுக்கப்புறம் சோல் கான்சியஸ் ஆக ஆத்ம உணர்வுக்கு வந்தோம், அந்த விழிப்புணர்வு இருந்தது. लेकिन अब जब सोल कॉन्शियसनेस में है तो इसमें स्टेबिलिटी, स्थैर्यम, स्थिरता जिसको कहते हैं, जिसको अपने यहाँ कहते हैं एक रस अवस्था, बस उसी आनंद में, उसी शांति में, उसी में समा जाइए. स्टेबिलिटी. अगर स्टेबिलिटी नहीं होगी, अभी थोड़ी देर योग, फिर कोई दुनियावी विचार, फिर ஸ்டெபிலிட்டின்னா புரியுதுல, ஏக் ரஸ்ன்னு சொல்லாது ஒரு ஹிந்தி வார்த்தை. அப்படின்னா
அதே ஒரு எண்ணத்துல வந்து ஸ்திரமாக இருக்கிறது. ஏதாவது ஒண்ணு நம்ம எண்ணத்தை முடிவெடுக்கிறோம் அதுதான் அப்படின்னு. சோ அதுலயே ஸ்திரமாக இருக்கிறது. அப்படி இல்லைன்னு சொன்னா நம்ம உட்காருவோம் யோகம் செய்ய, கொஞ்ச நேரம் ஸ்திரமாக இருக்கும். அதுக்கப்புறம் வேற ஏதோ உலகத்தோடைய விடயங்கள் ஞாபகம் வரும். योग फिर विचार है जी, அப்புறம் வேற वो ஏதாவது நினைப்போம். जमेगा नहीं, वो कुछ प्राप्ति उससे होगी नहीं। तो स्टेबिलिटी स्टेबिलिटी स्टेबिलिटी, स्थिरता ये चाहिए। उसके बिना भी वो गहरा अनुभव नहीं होगा। इसके अलावा है इंस्पिरेशन। रूखे सूखे से काम नहीं चलेगा। जब तक हम इंस्पायर्ड नहीं होंगे, योग, आनंद, लाइट एंड माइट, उससे वो प्राप्ति, उससे वो पवित्र जीवन। அதுக்கப்புறம் வந்து அவர் சொல்றது தூண்டுதல். ஒண்ணு வந்து அது ஸ்திரமாக இருக்கிறது, இன்னொன்னு வந்து தூண்டுதல் இருக்கணும். நமக்கு இன்ஸ்பயர் ஆகணும், நம்ம இது செய்யணும், இது அனுபவம் செய்யணும். லைக் பாபா சொல்றாரு, ஆனந்தத்தை அனுபவம் செய்யணும். சோ அது நான் அனுபவம் செய்யணும் அப்படின்ற அந்த தூண்டுதல், அந்த இன்ஸ்பிரேஷனோட உட்காந்து லைட் அண்ட் மைண்ட், ஒளி சக்தியை நான் வந்து அனுபவம் செய்யணும். அது போல आहा, ये मेरा लक्ष्य, ये मेरी प्राप्ति का है जी, इसके लिए कुछ भी करूंगा। இல்லைன்னா ரொம்ப ட்ரையா இருக்கும் நம்மளுடைய யோகான்னு சொல்ல, ரூகாஸ் ரொம்ப ட்ரை. சும்மா உட்காரோம், ஓகே செய்யணும் அப்படின்னு உட்காரோம். அந்த அவ்வளோ ஒரு தூண்டுதலோட, அவ்வளோ ஒரு ஆர்வத்தோட, அவ்வளோ ஒரு இது செஞ்சே ஆகணும், நான் இது அனுபவம் செஞ்சே ஆகுவேன் அப்படின்ற அந்த ஒரு தூண்டுதல். इंस्पायर्ड हो हम उसके लिए, हल्का सल्का नहीं। अगर जितना हम ज्यादा इंस्पायर्ड होंगे तो हमारा योग बहुत अच्छी क्वालिटी का योग होगा। ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து இன்ஸ்பயர் ஆகுவோம், தூண்டுதல் இருக்கு, அவ்வளோக்கு அவ்வளோ நம்மளுடைய யோகாவும் நல்லா இருக்கும். சும்மா அப்படி மேலோட்டமா ஓகே நம்ம செய்ய உட்கார்றோம், ஓகே மேலோட்டமா கொஞ்சம் நோவு இருக்கு, டீப்பா இல்லைங்க, டீப்பா அந்த தூண்டுதல், நான் இதை செஞ்சே ஆகணும், நான் இது அனுபவம் செஞ்சே ஆகணும் அப்படின்னு அந்த தூண்டுதலோட இருக்கணும்னு சொல்லு. कुछ समय के बाद अपने बहन भाई बोरिंग महसूस करते हैं और समझते हैं ये रूटीन बन गया है लाइफ का, कुछ चेंज नहीं है, नवीनता नहीं है, समथिंग न्यू वी वांट। சில சகோதர சகோதரிகள் என்ன நினைப்பாங்கன்னு சொன்னா, கொஞ்ச காலத்துக்கு அப்புறம் போரா ஃபீல் பண்ணுவாங்க, சோர்வை. இது என்ன, அதே அது ஒரு மாதிரி ரிச்சுவல் மாதிரி ஆயிட்டது இல்லையா, அதே டைம்ல செய்யறது, அது செய்யறது, இல்லைன்னா அதையே நினைக்கிறதே எண்ணங்கள். ஏதாவது புதுசாக அனுபவம் செய்யணும், புதுசாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. तो क्या है, पढ़ते हैं, सुनते हैं, अभ्यास भी करते हैं, लेकिन कोई नई इंस्पायरिंग चीज उनको नहीं मिलती जिससे फिर वो पुश किया जाए। ஏதாவது படிக்கிறோம், ஏதாவது கேட்கிறோம், ஆனா நமக்கு வந்து அந்த தூண்டுதல் இன்னும் இல்லை, அது அந்த அளவுக்கு இல்லை, அது மீண்டும் அந்த மாதிரி அனுபவம் செய்யணும் அப்படின்றது. जिसको कई दफा बाबा कहते काठी करो काठी करो। लकड़ियां जगाते थे पहले, ये जो फॉसिल फ्यूल है, लकड़ियां काट के जंगल से, तो उस लकड़ी को जगाओ, थोड़ी देर के बाद वो ढीली होने लगती है, बुझने लगती है, तो उसको पुश करो और दूसरी काठी, दूसरी लकड़ी उसमें और लगाओ। तो ये जो इंस्पिरेशन है, ஒரு எக்ஸாம்பிளும் பாபா என்ன கொடுப்பாருன்னு சொன்னா, அந்த தீ வந்து மூட்டுறதுக்கு முன்னாடி காலத்துல தான் அந்த விறகு எடுத்துட்டு வருவாங்க இல்லையா, அதை எடுத்துட்டு வந்து தீ போடுவாங்க. அது வந்து கொஞ்சம் அணைய போகுதா, வேற ஏதாவது விறகு போடுவாங்க, இல்ல வேற போடுவாங்க, கொஞ்சம் தூண்டுவாங்க, அது புஷ் பண்ணுவாங்க, அப்போ தீ மீண்டும் அந்த தீ எரியும். அது போல இந்த யோகத்தில கூட நமக்கு அந்த தூண்டுதல்கள் இருக்கணும். அப்படி கீழே கொஞ்சம் போக, கொஞ்சம் ஆர்டினரி ஆகுதா, கொஞ்சம் சாதாரணம் ஆகுது, கொஞ்சம் அப்படி இருக்குன்னு சொன்னா அது வந்து செய்யுங்க அப்படின்னு சொல்றாரு.
ये ढीली होने लगती है चलते चलते। सतयुग आएगा, पता नहीं कब आएगा, विनाश होगा, पता नहीं क्या कब होगा। சத்தியம் வரும்னு சொல்றாங்க, எப்போ வரும் தெரியாது. விநாசம் நடக்கும் சொல்றாங்க, அது எப்போ நடக்கும் அதுவும் தெரியாது. இவ்வளவு காலமா போயிட்டு இருக்கு. हाँ जी, ये होगा वो होगा। पहले जो इंस्पायर्ड थे, हाँ ये सब हमको अच्छा लग रहा है, ठीक है, उसमें थोड़ा नीचे आ जाते हैं, डिग्री जो है कम हो முன்னாடி அது जाती है। நல்லா இருந்தது, அந்த அனுபவம் செய்யறது கொஞ்சம் அப்படி கீழே இறங்கிட்டு வருது அந்த டிகிரி அனுபவம். इंस्पिरेशन नहीं रहती। वो इंस्पिरेशन जब तक ना रहे तो योग हाइटेंड नहीं होगा, ऊंची प्रकार का क्वालिटी का नहीं होगा। அந்த தூண்டுதல் வந்து எப்போ வரைக்கும் இல்லையோ அது வரைக்கும் நம்மளுடைய யோகத்துடைய தரம் அவ்வளவாக உயர்வானதாக இருக்காது. आप जिन साधुओं में से भी नंबरवार पुरुषार्थ हुए हैं, पुरुषार्थ अनुसार बाबा कहते हैं भक्तों की अपनी माला है, जिसको भक्त माल कहते हैं। उनके नाम हैं, बकायदा छपे हुए होते हैं कई दफा। लेकिन आप देखेंगे कि उनमें जो बड़े बड़े संत हुए हैं, विवेकानंद हुआ है, राम तीर्थ हुआ है, रामकृष्ण हुआ है और स्वामी योगानंद हुआ है, इस तरह के जो लोग हैं इंस्पायर्ड थे। ஸோ அந்த முன்னாடி காலத்துல அந்த வந்து அந்த மகாத்மாக்கள் அதெல்லாம் இருந்தாங்க, அந்த பேரெல்லாம் சொன்னாரு விவேகானந்தர். அத ஸோ அவங்க எல்லாம் வந்து ஆரம்பத்துல அவங்களும் இப்படி ரொம்ப இன்ஸ்பயர்டா இருந்தாங்க. ஏன்னா அவ்வளவு தூண்டுதல் இருந்தது அவங்களுக்கு. இது செய்யணும், செய்யணும். எல்லாருடைய வரலாறும் படிச்சிருப்பீங்க. அவங்க அந்த மாதிரி செயல்கள் செய்ய முடிஞ்சது. इंस्पायर्ड थे, बोलते ही उनके ऐसी भाषा से लगता था दे वर इंस्पायर्ड। जो अद्वैतवादी थे, मानिज्म वाले, हम ब्रह्मास्मि, मैं ब्रह्म हूं। अब हम कहते हैं कोई भी मनुष्य परमात्मा नहीं है, वो उल्टे इंस्पायर्ड थे, தவறான लेकिन इंस्पायर्ड இன்ஸ்பிரேஷன் थे। இருந்தவங்களும் இருக்கு. அகம் பிரம்மஸ்மின்னு சொன்னாரு இல்லையா, நான் தான் பிரம்மம் அப்படின்னு பாடி அதுலயும் ஒரு தூண்டுதலோட, அவ்வளவு தூண்டுதலோட பாடுவாங்க. தவறாகத்தான் சொல்றாங்க, பரமாத்மா அவங்க இல்லத்தான். ஆனாலும் அதுலயும் அவங்களுக்கு ஒரு தூண்டுதல், அதனாலதான் அது செய்யறாங்க. इंस्पायर्ड होने से बहुत फर्क पड़ता था उनका। एक दिन शंकराचार्य, जो आदि शंकराचार्य था, पहाड़ी पर बैठा था, धूप सेक रहा था, तबीयत ठीक नहीं थी, कुछ अच्छा नहीं महसूस कर रहा था। शंकराचार्य कितना मस्त था उस उम्र में, उसने इतनी किताबें थोड़ी सी आयु में लिखी हैं, इट्स वंडर, और किस गहराई से लिखी हैं। तो बैठा था पहाड़ी पर, तो उन दिनों में क्या था, कुछ लोग मटका जो होता है, मटका और जिसको कहा जाए, एक अर्धन कंटेनर, वो उसमें दही जमा के और वो माता एक अपने सिर पर लेके बेच रही थी। ஆதி சங்கராச்சாரிய பத்தி சொல்றாரு, அவருடைய ஏதோ ஒரு கதை. அவர் வந்து மலை மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு, கொஞ்சம் வயசும் ஆயிட்டு இருக்கு அவருக்கு. அன்னைக்கு வந்து உடல் நிலை கொஞ்சம் சரி இருக்கு. ஸோ அந்த மலை மேல உட்கார்ந்து அந்த வெயில் எடுத்துட்டு இருக்காரு அவரு. அவர் பாருங்க எவ்வளவு புத்தகங்கள் எழுதியிருக்காரு சின்ன வயசுலயே, ரொம்ப ஆழமான விடயங்கள் எல்லாம் எழுதியிருக்காரு. ஸோ அன்னைக்கு வந்து அந்த மாதிரி உட்கார்ந்து இருக்காரு. அப்போ அந்த டைம்ல வந்து ஒரு தாய் வந்து அந்த மண் பானை இருக்கும், அந்த மண் பானையில வந்து தயிர் தயிர் செய்வாங்க இல்லையா, அந்த தயிர் செஞ்சு அதை வந்து அவங்க வித்துட்டு இருக்காங்க. दधी ले लो दधी, यानी दही ले लो दही, कोई खरीदना चाहे तो, क्योंकि किसको क्या पता कि इस मटके में क्या है।
तो आवाज लगाती हुई जा रही थी, दधी ले लो दधी। हाँ जी। ஸோ அவங்க வந்து அது பிகாஸ் அந்த மண் பானையில யாருக்கு தெரியும் அந்த மண் பானையில என்ன இருக்குன்னு சொல்லி, அதனால சத்தமாக அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, தயிர் வாங்குங்க, தயிர் வாங்குங்க, தயிர் அப்படின்னு சொல்லி வாயில சொல்லிட்டு அவங்க போயிட்டு இருக்காங்க. तो शंकराचार्य ने सुना, कहता है मुझे दे दो, मुझे चाहिए दही दे दो। हाँ जी। उसने कहा अच्छी बात है, आओ ले जाओ। कहता है मैं नीचे नहीं आ सकता। उसने कहा क्यों? कहता है आज मेरी तबीयत खराब है, मेरा शरीर ठीक नहीं है। उसने कहा माता ने, अरे शंकराचार्य अहम ब्रह्मास्मि, तू तो ये कहता था और आज तेरी ये हालत है, तू दही लेने नहीं आ सकता। So, அவர் வந்து சங்கராச்சாரியர் சொல்றாராம், எனக்கு கொடுங்க இந்த தயிர் எனக்கு வேணும் அப்படின்னு. அப்போ அவங்க சொல்றாங்க ஓகே வந்து வாங்கிக்கோங்க. அவர் சொல்ற நான் கீழே இறங்கி வர முடியாது. அவங்க ஏன் அப்படின்னு சொன்னா இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லை, அதனால நான் கீழே இறங்கி வர முடியாது அப்படின்னு சொன்னாரா. அதுக்கு அவங்க சொல்றாங்க, சங்கராச்சாரியரே நீங்களே தானே சொன்னது அகம் பிரம்மஸ்மி, நான் பிரம்மம் அப்படின்னு சொல்லி. मैं दही का मटका लेके ऊपर चढ़ूं और तू आखिर उतरेगा तो सही पहाड़ी से, कि उतरेगा ही नहीं। तो आजा, मैं फिर भी माता हूं और मटका उठाया हुआ है, और तू कहता है मेरा शरीर ठीक नहीं அவர் है। சொல்ற நீ அதெல்லாம் சொல்லிட்டு, நான் வந்து ஒரு தாய், அந்த பானை தலையில வச்சிருக்கேன், நான் மலை ஏறி வந்து கொடுக்க முடியும் உங்களுக்கு, நீங்க கீழே இறங்கி வாங்க அப்படின்னு சொல்றாங்க அவங்க. कहता है माता तू मेरा गुरु है, मेरे को सबक ठीक दिया है तुमने, बाबा इसलिए कहते हैं माता गुरु। அதுக்கு சங்கராச்சாரியர் சொல்றாரு, இப்போ நீ தான் வந்து என்னுடைய குரு, எனக்கு நல்ல ஒரு பாடத்தை கத்து கொடுத்துருக்க, நீங்க அதெல்லாம் சொல்லிட்டு நீ என்ன கீழே இறங்கி வர முடியாதா என் பாக்குற தானே அப்படின்னு சொன்னதுக்கு அவங்களுக்கு புரிஞ்சது, நீதான் என்னுடைய குரு அப்படின்னு சொன்னார். நல்லதான் பாபாவும் சொல்றது தாய்மார்கள் தான் குரு அப்படின்னு. उसने कितना पढ़ा लिखा सब कुछ किया, आखिर उस माता ने उसको कहा ये क्या बात करता है तू। फिर उसको आया अहम ब्रह्मास्मि, फिर ख्याल आया, उठ खड़ा हुआ। आपने देखा है जो शंकराचार्य वाले होते हैं उनके हाथ में एक त्रिशूल जैसा झंडी जैसी होती है, अहम ब्रह्मास्मि। अब खड़ा हो गया, आया थोड़ा जोश, उसको इंस्पिरेशन आया। அந்த தாய் சொன்னது கேட்டுட்டு அவங்களுக்கு வந்து திரும்பியும் அகம் பிரம்மஸ்மின்னு சொல்லி நின்னுட்டு அவருக்கு கொஞ்சம் அப்படி எனர்ஜி வந்தது. அது சொன்னதும் மீண்டும் அந்த தூண்டுதல் இருந்தது அவருக்கு. अरे मैं कौन और ये मैं क्या कहता हूँ, मैं शरीर बीमार है और मैं कहता हूँ मैं बीमार हूँ। அப்ப அவரு நினைக்கிறாரு, இந்த உடல்நிலை தானே சரியில்லை, இந்த உடலுக்கு தானே சரியில்லை, அப்ப நான் நல்லா இல்லை, எனக்கு சரியில்லைன்னு சொல்றேனே, நான் சரியில்லைன்னு சொல்றேனே அப்படின்னு. पहले मैं सब लोगों को कहता था कौन है माता, कौन है पिता, कौन है भ्राता, ये सब जग का झूठा नाता। भज गोविंदम भज गोविंदम, अरे तू गोविंद को भजन कर, भज उसको भज, ये सब झूठे नाते संसार में हैं। அவரு நிறைய இந்த மாதிரி சொல்றது சங்கராச்சாரி, இந்த மாதிரி தாய் யாரு, தந்தை யாரு, இல்ல இது யாரு, இந்த உறவு முறைகள் எல்லாமே வந்து பொய்யானது. கோவிந்த் அப்படின்னா கடவுளை வந்து சிந்தனை செய், அதுதான் உண்மையானது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. मैं खुद ये कहता था और आज फिर मैं लुढ़क आया நான் उसमें। சொல்லிட்டு இருந்தேன், ஆனா இன்னைக்கு எனக்கு அது மறந்துட்டுதே அப்படின்னு நினைக்கிறேன். पहाड़ी पर तो चढ़ गया और कॉन्शियसनेस से नीचे आ गया। மலை என்னவோ ஏறிட்டேனா, ஆனா என்னுடைய கான்சியஸ்னஸ்ல கீழே இறங்கி வந்துட்டேனே. फिर उसको जब वो इंस्पिरेशन आया, फिर अहम ब्रह्मास्मि खड़ा हो गया। ऐसे हनुमान के बारे में बताते हैं, कईयों के बारे में। திரும்பியும் அந்த அவங்க ஞாபகப்படுத்துறதுனால திரும்பியும் அவர் அகம் பிரம்மஸ்மின்னு சொல்லி அவர் நின்னுட்டு
அவருக்கு வந்து தூண்டுதல் இருந்தது. புரியுது இல்லையா என்ன சொல்லிட்டு இருக்கானே இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம்? மீனிங் உள்ளுக்குள்ளார ஏதாவது ஒரு நமக்கு அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கணும், தூண்டுதல் இருக்கணும். அப்பதான் நம்ம வந்து அது ஆழத்துல போக முடியும், அது செய்ய முடியும். சோ ஹனுமானுக்கும் அப்படித்தானே சொல்லுவாரு. बिल्कुल फां हुए पड़े थे, काम करने की हिम्मत नहीं। जब उनको उठाया तब वो हिम्मत करने के लिए आए। बैरागी लक्ष्मण देव जिसको कहते हैं, सिख हिस्ट्री में खास तौर से आता है, हैदराबाद की तरफ था वो मुकाबला करने के लिए निकला, लेकिन आखिर उसने समझा बेकार है, कुछ नहीं होने वाला है, मेरे से कुछ नहीं होता। जब गोविंद सिंह उसके पास गए, उन्होंने कहा लक्ष्मण देव, ओ बंदा बैरागी उठ, So, அதே போல क्या करता है? சீக்கிய ஹனுமானுக்கும் அதே போல இருந்தது. அவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியாம இருந்தது. ஆனா ராமர் அப்படின்னு சொன்ன உடனே அவரு எழுந்து செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதே போல சீக்கிய தர்மத்திலும் லக்ஷ்மண் தேவ் அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவருக்கும் இப்படிதான், ஓகே நம்ம போய் போர் புரியலாம், இல்ல அது செய்யலாம் அப்படின்றது எழுந்து நின்னார். அதுக்கப்புறம் இல்ல என்னால அது முடியாது அப்படின்னு உட்கார்ந்துட்டார். இப்போ குரு கோவிந்த் சிங் அந்த சீக்கிய தர்மத்தோடைய அந்த தலைவர், அவரு போய் அவர்கிட்ட பேசுறாரு, எழுந்து நில்லு அப்படின்னு. इस वक्त तेरा क्या फर्ज बनता है? இப்போ உங்களுடைய तू लेटा கடமை पड़ा है, என்ன நீ படுத்துட்டு இருக்கியே? जब दुश्मन देश को रौंद रहे हैं, काबू कर रहे हैं, ஆஹ் तू सोया हुआ है। எதிரிகள் வந்து தேசத்தையே வந்து இப்போ சுட்டுட்டு இருக்காங்க, நீ என்ன வந்து தூங்கிட்டு இருக்கியே? लक्ष्मण देव उठ। லக்ஷ்மண் தேவ் எழுந்து நில் हाँ जी, அப்படின்னு அவரு சொல்றாரு. लक्ष्मण देव तो लेटा हुआ था, उसने उठा, उसको कहता है ये ले तलवार, चल मेरे साथ, दुश्मनों के छक्के छोड़। अरे भारत माँ को गुलाम बना அவ்வளவு रखा है, தூண்டுதல் கொடுக்குறாரு பாருங்க அவரு. நீ என்ன படுத்துட்டு இருக்க? அவர் படுத்துட்டு இருக்காரு, எழுந்து நில்லு அப்படின்னு சொல்லி அவர் கையில ஒரு வாள் கொடுத்து பாரத தாய வந்து அப்படி எழுந்து நில், போர் புரி அப்படின்னு சொல்றாரு. ने वहाँ का अन्न खाया है, जल पिया है, அந்த हवा ली है, அந்த तू इंसान है। அந்த இடத்துடைய காற்றை நீ வந்து அந்த மூச்சு வாங்கியிருக்க, நீ வந்து இந்த இடத்துடைய தண்ணீரை குடிச்சிருக்க அப்படின்னு சொல்றாரு. நீ तू படுத்துட்டு लेटा இருக்கியே, पड़ा है, उठ। எழுந்து நெல் அப்படின்னு இதெல்லாம் சொல்லி அவருக்கு தூண்டுதல் கொடுக்கிறார். उठा जब इंस्पायर किया किसी So, ने, யாராவது அந்த மாதிரி पूरा தூண்டுதல் கொடுத்தப்போ इंस्पिरेशन அவர் எழுந்து நின்னார். के बिना तो लेटा पड़ा था। और उस बंदा बैरागी के लिए हिस्ट्री में आता है, सिख प्रेयर में भी पढ़ा जाता है, आड़ियानाल चिढ़ाए गए, रेता में तपाए गए, खला नुचवाइया गईयां, चरखियां ते चढ़ाए गए, उन्हें गुरुआं का ध्यान करके बोलना जी श्री वाह गुरु, वो बोलते हैं। उनमें से बंदा बैरागी, उसकी खाल नोची उन्होंने, उसका सारा स्किन जो है जीते जी उतारा। जिंदा आदमी का सारा अगर स्किन उतार दो, ओहो कितना कष्ट उसको हुआ होगा। और उतार के उसको रेत में तपाया। அவ்வளோ அவ்வளோ புண்படுத்திருக்காங்க அவங்க. ஆக்சுவலி அந்த அவருடைய வரலாறுல பாத்தீங்கன்னா அதெல்லாம் எழுதிருக்கு. அவருடைய தோல், அந்த ஸ்கின் இருக்கு இல்லையா, அந்த தோலை உரிச்சு, உயிரோட இருக்கும் பொழுதே அந்த தோலை உரிச்சு மண்ணுல உருள வச்சிருக்காங்க. அவ்வளோ காயப்படுத்தினது அவங்க அவர் அந்த எதிரிகள். भूना उसको ताकि दूसरे आगे के लिए ऐसा ना மற்றவங்க करे। வந்து இத பார்த்துட்டு வேற யாரும் அவர் செஞ்ச மாதிரி செய்யக்கூடாதுன்னு அந்த எதிரிகள் அந்த மாதிரி அவரை செஞ்சு அவ்வளோ ஒரு கொடூரமான விடயம். उससे पहले उसको बहुत लालच दिया, तुझे ये बना देंगे, वो बना देंगे, वो बना देंगे। उसने कहा कुछ नहीं चाहिए,
भारत माँ के लिए मैं ये जीवन दे रहा हूँ. சோ அவங்க வந்து முன்னாடி நீ நாங்க சொல்றது கேட்டீங்கன்னா நாங்க நான் உங்களை வந்து இதை ஆக்குவோம் அதை ஆக்குவோம் அப்படின்னு நிறைய அவருக்கு பேராசை காமிச்சு. ஆனா அவர் சொன்னது இல்ல, எனக்கு எதுவுமே வேண்டாம், பாரத தாய்க்காக நான் வந்து என்னோட உயிரையே கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி. मेरा जीवन सफल है, मरना तो है एक दिन. எப்படியும் மரணிக்கும் தான் ஒரு நாள். ये कहाँ से ख्याल आ गया? कौन आदमी है थोड़ी सी अंगुली जल जाए, मोमबत्ती का अगर वो उसका फ्लेम ही लग जाए, आदमी कहता है मोम क्या. பாருங்க எங்கேருந்து வந்தது அவங்களுக்கு இவ்வளவு தூண்டுதல்? எங்கேருந்து எப்படி வந்தது? அப்படி அவர் சொல்றது பார்த்தாலே அப்படி இருக்கு. உயிரோட இருக்கிறவருடைய முழு உடலுடைய தோலை உரிச்சு அப்படி மண்ணில் வந்து உருளை எப்படி அவருக்கு அந்த தூண்டுதல் இருந்தது? அது ஓகேன்னு அப்படியாது சகித்துக்கிறது. அவர் சொல்றாரு நம்ம வந்து சும்மா ஒரு விரல் வந்து தீயில பட்டுடுச்சுனாலே ஓஹோ அப்படின்னு சொல்றோம். बात है, मोमबत्ती का फ्लेम लग गया है जी, इतना भी महसूस होता है आदमी को. और उसकी सारी खल नोच के और उसको रेत में तपाया है जी. कैसे बर्दाश्त किया? इंस्पिरेशन. எப்படி அவர் சகிச்சுக்கிட்டாரு? அதுதான் இன்ஸ்பிரேஷன், தூண்டுதல். அதோடைய சக்தி பாரு, அந்த தூண்டுதல், அந்த இன்ஸ்பிரேஷன். நான் இது செய்வேன் இதுக்காக அப்படின்ற அவ்வளோ ஒரு உள்ளுக்குள்ளார இருந்ததுன்னா என்னெல்லாம் சகிச்சுக்கலாம். For the sake of the country, I must give up my life. I have taken something from this, which is like my mother. Now I must sacrifice my life. आ गया. இந்த தேசத்துக்காக நான் என்னோட உயிரை கொடுப்பேன். நான் இந்த தேசத்துல இருந்து எவ்வளவு எடுத்திருக்கேன், அதனால நான் கண்டிப்பா என்னோட உயிரை கொடுப்பேன்னு சொல்லுவேன். तो अकेले आदमी ने क्या नहीं किया? इंस्पिरेशन. हम इस सारे संसार को बदल कर रख देंगे. ஒரே ஒருத்தர் என்னதான் செய்யல அதுக்காக, பாரத தேசத்துக்காகன்னு சொல்லி. சோ இன்ஸ்பிரேஷன் சொன்னா அந்த தூண்டுதல்ல நம்ம முழு உலகத்தையே மாற்றுவோம். कलयुग से सतयुग लाएंगे. மாற்றுவோம். हम मनुष्य को देवता बनाएंगे. தேவர்களாக மாற்றுவோம். हम ज्ञान गंगाएं सबको पावन बनाएंगे. கங்கைகள் எல்லாரையும் தூய்மையாக்குவோம். और हम विकारों को हमेशा के लिए निकालेंगे यहाँ से. விகாரங்களை எல்லா காலத்துக்காகவும் இங்கேருந்து நம்ம அகற்றுவோம். இந்த மாதிரி इत्यादि. कुछ जीवन में इंस्पिरेशन अगर ना हो, ऐसे योगी बन जाएगा. வாழ்க்கையில இந்த மாதிரி ஒரு இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னு சொன்னா, தூண்டுதல் இல்லைன்னு சொன்னா யோகிகளாக முடியுமா? जरा सोचिए, ऐसे योगी बन जाएगा. யோகிகளாக முடியுமா? भगवान से लेना तो बहुत कुछ चाहते हैं, कुछ करना भी तो पड़ेगा. கடவுள்கிட்ட இருந்து அவ்வளவு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னா ஏதாவது நம்மளும் செய்யணும் தானே. कि ऐसे मिल जाएगा. हाँ जी. You have always to pay something, I tell you. इस बात पर सोचिए. நீங்க எப்பவுமே எதுக்காவது நீங்க கொடுத்தே ஆகணும். இதை பத்தி சிந்தித்து பாருங்க. சொல்ற ஏதாவது எடுக்கிறோம்னா நம்ம ஏதாவது அதுக்கு கொடுத்தே ஆகணும். You have always to pay something in one form or the other. ஏதாவது ஒரு ரூபத்துல நம்ம அதை வந்து பே பண்ணணும், கொடுக்கணும். You want to get something in reward for it. ऐसा नहीं होता है. तो एक लाइफ में इंस्पिरेशन हो. हमारे लाइफ वो जड़ता मार गई है. जड़ता, इंस्पिरेशन नहीं है. बहुत खुश अखबार में छपा है, दादी जी कुंभ के मेले पर 2.5 करोड़ आदमी 3 करोड़ आदमी आए. हाँ जी, हम खुश हैं, 3 करोड़ व्यक्ति आए. अरे भाई 3 करोड़ की हमने क्या सेवा की, क्या संदेश उनको दिया.
இதுலயே வந்து நம்ம சந்தோஷம் அடைஞ்சிட்டோமா? அந்த டைம் எல்லாம் வந்து பெரிய மேலாக்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. தாதிமார்கள் எல்லாம் வந்து போவாங்க ஒவ்வொரு இடத்துக்கும், நிறைய கூட்டத்தை வந்து கூட்டுவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் அந்த மாதிரி தாதிஜி பிரகாஷ்மணி தாதிக்கு அந்த மாதிரி தூண்டுதல் வந்து நிறைய இடத்துக்கு போனாங்க பாரதத்தை. கூட்டம் கூட்டம். சோ அது வந்து பேப்பர்ஸ்ல எல்லாம் வந்து அதுல ஒண்ணு பேப்பர்ல வந்தது சொல்றாரு உம் ஒரு 2 கோடி 3 கோடி அந்த மாதிரி ஆத்மாக்கள் தாதிஜியுடைய ப்ரோக்ராமுக்கு வந்தாங்க. நம்ம சந்தோஷம் அடைஞ்சிட்டோம். அதுக்கு அவரு சொல்றாரு, அதுல என்ன, அதுலயே சந்தோஷம் அடைஞ்சிட்டீங்களா? நம்ம என்ன அவங்களுக்கு செய்தி கொடுத்தோம் அவ்வளவு பேருக்கு? कितनी आत्माओं को हमने जगाया, எவ்வளவு பேரை வந்து நாம வெளித்தள்ள செஞ்சோம். हमारे वो भाई बहन कितने दुखी हैं, तड़प रहे हैं भगवान को मिलने के लिए। நம்மளுடைய சகோதர சகோதரிகள் எவ்வளவு துன்பத்துல இருக்காங்க, அலைஞ்சிட்டு இருக்காங்க கடவுளை சந்திக்கணும். है जी। और हम इस बात को पढ़े जा रहे हैं अखबारों में, நம்ம சும்மா அது வந்து பேப்பர் நியூஸ் பேப்பர்ல இவ்வளவு பேர் வந்தாங்க அவ்வளவு பேர் வந்தாங்கன்னு சொல்லி படிச்சுட்டு அதுலயே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். सुने जा रहे हैं रेडियो में இல்ல ஏறி 350 करोड़ आदमी आए, है जी, मक्खियों और मच्छरों की तरह से அவ்வளவு பேர் வந்தாங்க இவ்வளவு பேர் வந்தாங்க அப்படின்னு आए। 350 करोड़ 3.5 करोड़ आदमी। कुछ ये हो कि इस मौके पर हमने ये फलां टारगेट अचीव करना है, ये इस तरह की अगर इंस्पिरेशन हमारे लाइफ में ना हो, है जी, तो लाइफ तो जिंदा आदमी में और मुर्दा आदमी में क्या फर्क है? இந்த மாதிரி இன்ஸ்பிரேஷன் நமக்கு, மீனிங் இவ்வளவு பேர் வந்தாங்க அவ்வளவு பேர் வந்தாங்க சரி, பட் அதுல எவ்வளவு பேருக்கு என்ன நன்மை இருந்தது? சும்மா அதை படிச்சுட்டே நம்ம சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம், சந்தோஷப்பட்டு இருக்கோம். சோ நமக்கு இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னு சொன்னா, தூண்டுதல் இல்லைன்னு சொன்னா, மரணித்தவருக்கும் இல்ல உயிருள்ளவருக்கும் என்ன வித்தியாசம்? आप कहेंगे ये फर्क है जगदीश भाई, ये तो मामूली बात है, आपको पता होनी चाहिए। नहीं है तो चलो हम बता देते हैं। जिंदा आदमी वो है जो सांस लेता है, मुर्दा वो है जो ठंडा हो जाता है सांस का। உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் என்ன வித்தியாசம் மரணித்திருக்கிறவங்களுக்கும் அந்த உடலுக்கும் சடலத்துக்கும் உயிருள்ளவருக்கும் என்ன வித்தியாசம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் தானே. சரி, உங்களுக்கு தெரியலன்னா நாங்க சொல்லிடுறோமே. யாரு வந்து சுவாசத்தை எடுத்துட்டு இருக்காங்களோ அவங்களுக்கு உயிர் இருக்கு, சுவாசம் இல்லாதவங்களுக்கு வந்து உயிர் இல்ல, சடலம் முடிஞ்சது, खत्म हो जाता है। नहीं, அது வாழ்க்கை दिस इज नॉट लाइफ। वेजिटेटिव लाइफ नहीं चाहिए, वो लाइफ चाहिए जो कुछ करने वाले हों, ஏதாவது செய்யணும், செஞ்சு காமிக்கணும்ன்ற வாழ்க்கை இருக்கணும்। उसके लिए इंस्पिरेशन की जरूरत है जी, वो इंस्पिरेशन चाहिए, तब अनुभव होगा। आपकी जैसी इंस्पिरेशन होगी वैसा अनुभव होगा। அனுபவம் ஆகும் யோகத்துல, யோக பத்தி தான் இவ்வளவு காலம் பேசிட்டு இருக்கோம்। உங்களுக்கு எந்த அளவுக்கு தூண்டுதல் இருக்கும், இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அந்த அளவுக்கு உங்களுக்கு யோகத்துல அனுபவமும் ஆகும்। Your experience depends upon the kind of inspiration you have. You can't separate the two. புரியுது இல்லையா? உங்களுடைய அனுபவம் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு அந்த தூண்டுதல் இன்ஸ்பிரேஷன் இருக்கு அந்த அளவுக்கு இருக்கும், அது ரெண்டுத்தையும் நீங்க பிரிக்க முடியாது। You just try to analyze and try to observe, watch. कोई भी आपको अनुभव होगा तो वो किससे होगा? उस प्रकार की इंस्पिरेशन से। நீங்க சும்மா பாருங்களேன், அப்சர்வ் பண்ணி பாருங்கன்னு சொல்றேன்। உங்களுக்கு எந்த மாதிரி அனுபவம் இருக்கும் அப்படின்னா, எந்த அளவுக்கு நீங்க அந்த इंस्पिरेशन இருக்கும் அதே போலதான் உங்களுக்கு அனுபவமும் இருக்கும்। मिसाल के तौर पर आपको आ गया ज्वार भाटा, बोल्डनेस का, करेज का, आपका डर, आपकी कायरता भाग गई और आपको आ गया बोल्डनेस का अनुभव। உங்களுக்கு வந்து அந்த தூண்டுதல், இது உதாரணத்துக்கு சொல்றாரு, தூண்டுதல் வந்து உங்களுக்கு தைரியம்,
போல்டாக இருக்கிறது, இல்ல தைரியத்தோடைய இன்ஸ்பிரேஷன் வந்துட்டுது உங்களுக்கு. அந்த மாதிரி இருக்கணும் நான் அப்படின்னு, நான் விட்டான் அப்படின்னு. சோ அப்போ அந்த அனுபவம் ஆகுது. உங்களுடைய அந்த பயமோ இல்ல அந்த காவர்ட்னஸ் சொல்லுவாங்க இல்லையா, அதெல்லாமே ஓடி போயிடும். बोल्डनेस का अनुभव कैसे हुआ कि आपको इंस्पिरेशन எப்படி आई? உங்களுக்கு அந்த தைரியத்தோடைய அனுபவமானது, போல்டா இருக்கிறது அனுபவமானதுன்னா உங்களுக்கு அதோடைய இன்ஸ்பிரேஷன் வந்து தூண்டுதல் இருந்து. उससे ये अनुभव आया। अनुभव हमेशा इंस्पिरेशन से आएगा, इमोशन से आएगा। अनुभव हमेशा इमोशन पर डिपेंड करता है। अगर वो इमोशन नहीं है, इंस्पिरेशन नहीं है, तो अनुभव नहीं உங்களுக்கு होगा। வந்து அந்த இன்ஸ்பிரேஷன் தூண்டுதல் இமோஷன் சொல்லலாம். இமோஷன் உள்ளுக்குள்ளார புரியுது இல்லையா, அந்த அந்த இருக்கணும், நான் இது செய்யணும், அந்த தூண்டுதல் இமோஷனாக அது இருக்கணும், ஃபீலிங் பாவனைகள், அப்பதான் அது வந்து அனுபவம் ஆகும். हाँ जी, चलती फिरती लाश को अनुभव नहीं होगा, जिंदा दिल आदमी को अनुभव நடந்து होगा। உலாவி தெரியும் சடலத்துக்கு வந்து இது அனுபவம் ஆகாது. இன்ஸ்பிரேஷன் இல்லைன்னு சொன்னா சடலம்னே சொல்லிட்டார். உயிர் உள்ளவருக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம்? உங்களுக்கு அந்த தூண்டுதல் இருக்கணும், நம்ம இது செய்யணும் அப்படின்னு இருக்கணும். வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லிட்டாரு. இல்லைங்க, जिंदा नहीं, जिंदा दिल व्यक्ति வெறும் को உயிர் உள்ள இருக்குல்ல, ஜிந்தாதில் அப்படின்னு சொன்னா அந்த அந்த உயிர் இருக்கிறதுக்கு அந்த இதயமும் இருக்கு. அந்த தூண்டுதலான் உடைய இதயம் अनुभव होगा। वो नहीं है तो वो अनुभव नहीं होगा। इसलिए ये बहुत जरूरी है कि हमारे जीवन में इंस्पिरेशन हो, समथिंग इंस्पायरिंग अस। शिवाजी का हम पढ़ते हैं, इतिहास पढ़ते हैं, उसके गुरु ने, रामदेव ने, उसकी मदर ने कह दिया, उसको जो कुछ भी कहती थी, बेटा बेटा तेरे पर मुझे बहुत उम्मीदें हैं। सच कहती हूँ, तेरे पर मुझे बहुत उम्मीदें हैं। वो कहता था, माँ तू बताती क्यों नहीं, क्या उम्मीदें हैं? அந்த ஒருத்தவங்க பத்தி, ஒரு மகாத்மா பத்தி சொல்றாரு. அவங்களுடைய தாய்க்கு வந்து அவர் மேல ரொம்ப அப்படி கொஞ்சி கொஞ்சி சொல்லுவாங்களாம், எனக்கு வந்து உன் மேல ரொம்ப ஹோப்ஸ் இருக்கு, நீ நல்ல வருவ அப்படின்னு ரொம்ப சொல்லுவாங்க. அவங்க வந்து கேட்டு அந்த பையன் வந்து, என்ன சரி ஓகே, என்ன என்ன மாதிரி இருக்கு உங்களுக்கு, என் மேல என்ன மாதிரி ஹோப்ஸ் இருக்கு, என்ன நான் ஆகுவேன், என்ன செய்வேன்னு இருக்கு உங்களுக்கு அப்படின்னு கேட்பாராம். उम्मीदें उम्मीदें कह देती है, उम्मीद क्या है? हाँ जी। तो उसने कहा, देख बेटा, वो पहाड़ी पर है झंडा, ये मुगलों का लहरा रहा है, जिन्होंने भारत देश पर कब्जा किया है। तो इस पर भगवा झंडा लगा देगा जिस दिन, उस दिन मेरी आत्मा को शांति So, मिलेगी। அவங்க சொல்லுவாங்களாம், அந்த டைம் எல்லாம் நிறைய போர் இருந்தது இல்லையா, முஸ்லிம்ஸ் எல்லாம் வந்து நிறைய இன்வைட் பண்ணது பாரதத்தை. சோ அந்த முகல்ஸ் உடைய முகல்ஸ் வந்து அது போட்டிருந்தாங்க, அவங்களுடைய ராஜ்யமாக இருந்தது, அவங்களுடைய கொடி இருந்தது. சோ அவர் சொல்ல, எப்போ வந்து அவங்களுடைய கொடியை இறக்கி பாரதத்துடைய கொடியை வந்து நீ ஏற்றுவியோ, அப்பதான் என்னுடைய ஆத்மா சாந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. என்னுடைய मेरी ஆசை इच्छा पूरी होगी। तू मेरा நீ வந்து लाल है, मेरा ரத்ன रतन है, मेरे घर का चिराग है। ரொம்ப அன்பானவன், இந்த வீட்டுடைய விளக்கு, இந்த மாதிரி எல்லாம் சொல்லி ரொம்ப அன்பு கொடுத்து அவ்வளோ தூண்டுதல் அவருக்கு ஏத்துவார் அவங்க தாய். நீ அப்படி செய்வதான் तू ऐसा कर सकता है? அவருக்கு He was inspired। कहता है, माँ तेरा दूध पिया है, मेरे को क्यों लजाती है, मैं ये நான் नहीं कर உன்னுடைய सकता। பால் குடிச்சிருக்கேன்மா, ஏன் எனக்கு இந்த மாதிரி நான் கேள்வி கேட்கிறேன்னா, கண்டிப்பா நான் செய்வேன் தான், நீ ஏன் செய்ய மாட்டேன், मर இதுக்காக मिटूंगा, நான் என்னுடைய உயிரை கொடுப்பேன், ये करके दिखाऊंगा। செஞ்சு காமிப்பேன்.
छोटे छोटे बच्चों की फौज बनाई। हाँ जी, पढ़िए। சின்ன சின்ன வயசு அவருக்கு. சின்ன 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 சின்னவங்களுடைய ஒரு ஆர்மி பண்ண சேர்த்தனார் அந்த அந்த டைமே. सारा उसका इतिहास, कोई उसके पास फौज थोड़ी थी, छोटे छोटे बच्चों की फौज बनाई। जैसे वो कहते हैं लेफ्ट राइट, उसने अपने तरीके से चार्ज चार्ज, धावा बोल दो इस पर, बच्चे लोग धावा बोल दिया, कम बैक। अब अंग्रेजी में तो नहीं शिवाजी बोला होगा, माफ करना मेरे मुख से ऐसा निकल गया, आई एम सॉरी, लेकिन वो अपना उनको ड्रिल कराता रहा। அவங்க வந்து அந்த ஆர்மி பண்ணிட்டாரு. சின்னவங்களுடைய தான் ஒரு ஆர்மி, சின்ன ஆர்மி கூட்டிட்டு அவங்களுக்கு வந்து அவரு சொல்லி கொடுக்கறது. பண்ணுங்க, நீங்க திரும்பி போங்க அப்படின்னு அவர் அவருடைய உற்சாகத்துல ஜெகதீஷ் பாய் இங்கிலீஷ்ல சொன்னார். அப்புறம் சொல்றாரு, அவர் இங்கிலீஷ்ல சொல்லியிருக்க மாட்டாரு, மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. மீனிங் கோ பேக், பின் திரும்புங்க அப்படின்னு அவங்களுடைய பாஷையில அப்படி பிராக்டிஸ் பண்ண வச்சாங்க. அந்த சின்னவங்களை எல்லாம் கூட்டம் சேர்த்து அவங்களுக்கு சொல்றதுக்கு. घोड़े सवारी कराता रहा, सब कुछ कराता रहा। शिवाजी अंग्रेजी जानता होता तो कब की बात खत्म हो जाती। ही डिडंट डू। तो आप देखिए, ही वॉज इंस्पायर्ड। कैद हो गया, कब्जा हो गया, उसको काबू कर लिया, पकड़ा गया, जो कुछ भी हुआ, वॉट एवर मे हैपन, आई डोंट माइंड, I will do this. My mother said, this flag must go, and in its place a Bhagwa flag must be put. I will do this. You see. ஆனா ஆக்சுவலி அது அவங்களுக்கு நடக்கல தான். பிகாஸ் அந்த டைம் எல்லாம் ரொம்ப கொடூரமாக இருந்தது. அந்த டைம் அவங்க வந்து கைது பண்ணிட்டாங்க, சிறையில போட்டுட்டாங்க, நிறைய நடந்தது. அது என்ன நடந்தாலும் அவருக்கு பாருங்க என்ன ஒரு தூண்டுதல். அம்மா சொல்லிருக்காங்க, அந்த கொடி இறக்கணும், இது ஏத்தணும், நான் செஞ்சே ஆகுவேன் என்ன நடந்தாலும். किया, सारे मराठों को इकट्ठा किया। सिर्फ वो छोटी सी फौज नहीं बनाई, उनको इकट्ठा किया एक छोटे बच्चे ने, बिकॉज ही फेल्ट इंस्पायर्ड, और उसके इमोशंस जाग गए। मुझे क्या करना है, किम कर्तव्यम, मुझे। அவர் வந்து பாருங்க, அவ்வளவு சின்ன பையன் வந்து அந்த மாதிரி ஒரு ஆர்மியை உருவாக்கி எவ்வளவு செஞ்சாரு. அவர் வந்து இன்ஸ்பயர்ட் ஆயிட்டாரு இல்லையா, நான் இது செஞ்சே ஆகணும் அப்படின்றதுனால தானே அவர் செஞ்சது. क्या करना है, अरे मनुष्य की सबसे बड़ी गिरावट यही है, किम कर्तव्य विमूढ़ है, उसको என்ன செய்யணும், என்னுடைய கடமை என்ன அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சது. ஜெகதீஷ் பாய் சொல்றாரு, மனிதர்களுக்கு இப்போ இதுதான் ஒரு பெரிய விடியம், கடமை என்னன்னு தெரியாம இருக்கு. संस्कृत में कहते हैं किम कर्तव्य विमूढ़। पागलपन तो मनुष्य में बहुत तरह का है। आधा पागल तो कहते हैं हर एक आदमी होता है, मुझे नहीं मालूम, लेकिन ऐसे बोलते हैं थोड़ा बहुत आदमी कोई ना कोई बात ऐसी कह जाता है पागलों जैसी। लेकिन किम कर्तव्य विमूढ़, क्या करना है क्या नहीं करना है, ये इसमें विमूढ़ है। மனிதர்கள் இன்னைக்கு பாத்தீங்கன்னா என்ன செய்யணும் என்ன செய்ய கூடாது அப்படின்றது தெரியாம இருக்கு। इसकी समझ नहीं है उसको, क्या करना है क्या नहीं करना। रोज उसके मन में प्रश्न उठेगा, ये करना है कि नहीं करना है। अरे पैसा, இந்த கேள்வி இருக்கு, இது செய்யணுமா இது செய்யக்கூடாது, இது செய்யணுமா செய்யக்கூடாது। यज्ञ में लगा दूं सफल हो जाएगा, देखो ना वहां कच्छ भुज में विनाश हुआ, फिर पता नहीं कहां कब क्या विनाश हो, तो प्रश्न होगा तो मैं यज्ञ में लगा दूं, लगाऊं या ना लगाऊं, है जी प्रश्न, हर वक्त प्रश्न। कोई ना कोई, मैं समझता हूं अभी ना लगाऊं, आगे देखूं। जब वो पांचों तत्व कहता है ना बाबा, சில பேர் பிராமணர்களிலும் சொல்றாரு,
ஜெகதீஸ்வர். சில பேருக்கு வந்து இந்த இந்த கட்ச் புஜ்ல வந்து பெரிய earthquake வந்தது பல வருடங்கள் முன்னாடி. ஸோ சில பேர் நினைப்பாங்க, ஓகே அந்த earthquake எல்லாம் வந்துட்டுதே, இப்போ என்கிட்ட இருக்கிறது எல்லாமேனா பாபாக்கு வந்து கொடுத்துடலாமே, அப்படியாவது தகுதி வாய்ந்த முறையில யூஸ் ஆகுமே, இனி என்ன நடக்க போகுதோ அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஓகே கடைசி வரைக்கும் பார்ப்போம், 5 தத்துவங்களும் இது செய்யும்போது அப்புறமா கொடுக்கலாம், இந்த மாதிரி பல விதமாக சிந்திக்கிறது. கேள்வி. पांचों तत्व नहीं, दो तीन तत्व चलो इकट्ठे இந்த हो ரெண்டு जाएंगे ना மூணு जब, தத்துவங்கள் சேர்ந்து விளையாட ஆரம்பிக்கும், இல்ல அப்ப கொடுத்துக்கலாம். तब मैं कर दूंगा. अभी क्या पता जरूरत पड़ இப்ப जाए. யாருக்கு தெரியும், हाँ जी, தேவையாக இருக்குன்னா சொல்ல முடியாது தானே, அந்த டைம்ல நம்ம செய்யணும். करूं या ना करूं, करूं या ना செய்யணுமா करूं, வேண்டாமா, செய்யணுமா வேண்டாமா. टू डू और नॉट टू डू, वो शेक्सपियर के ड्रामाज में जैसे आता है, ऐसे ही मनुष्य का वो चलता रहता இது है. ஷேக்ஸ்பியர்ல வரும்ல, டு டு டூ ஆர் நாட் டு டூ அப்படின்றது, செய்யணுமா வேண்டாமா அப்படின்றது மனிதர்களுடைய எப்பவுமே நடந்துட்டே இருக்கும். किंग कर्तव्य में मूड. फील इंस्पायर्ड if you want to lead a life, higher quality life, having noble emotions, divine emotions. सबका भला करना है मुझे, ये संदेश सारे संसार को देना है. நம்மளுடைய வாழ்க்கை வந்து உயர்ந்த தரமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னா, அந்த மாதிரி உணர்வுகள் இருக்கணும் நமக்கு, உயர்ந்த உணர்வுகள், தெய்வீக உணர்வுகள். முழு உலகத்துக்கும் நான் வந்து நன்மை செய்யணும், இந்த செய்தியை கொடுக்கணும். हड्डी हड्डी इसके लिए देनी है. என்னுடைய ஒவ்வொரு எலும்பும் இதுக்காக நான் கொடுக்கணும். आराम हराम है. நம்ம வந்து அது அது கூற்றே இருக்கு, பாபாவும் அது சொல்றது முரளியில, இந்த ரெஸ்ட் எடுக்கிறது இல்லையா, ஓய்வு எடுக்கிறது வந்து முற்றிலும் தீயது அப்படின்னா. मैं ये काम करूंगा. நான் இது செஞ்சு காமிப்பேன். बाबा कहते हैं मुझे रात को नींद नहीं आती, मैं सोचता हूँ. பாபா சொல்றாரு, எனக்கு ராத்திரி நிద్రే வரதில்ல. ரீசெண்ட் முரளியில பாபா சொன்னாரு இல்லையா, कि सारे बच्चे विश्व के, इतना बड़ा विश्व, उनको संदेश कैसे मिलेगा. முழு உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து குழந்தைகளுக்கும் இவ்வளவு பெரிய உலகம் இது, அவங்களுக்கு எப்படி செய்தி கிடைக்கும், எல்லா ஆத்மாக்களுக்கும், எல்லா குழந்தைகளுக்கும். हाँ जी, नींद फिट जाती है मेरी. என்னோட தூக்கமே வந்து இல்லாம இருக்கு எனக்கு. बच्चे तो सो जाते हो. நீங்க நல்லா कई தூங்கிருக்கீங்க. दफा बाबा बच्चों से पूछते, बच्चे रात को नींद ठीक आई. हाँ बाबा ठीक आई. சில நேரங்கள்ல பாபா குழந்தைங்களை கேக்குறாரு, நைட்ல நல்லா தூங்குனியா? ஆ பாபா நல்லா தூங்குனேன். वो तो खुशी से कहते थे बाबा खुश होगा. அவங்க ரொம்ப சந்தோஷமா சொல்றது, பாபாவுக்கும் சந்தோஷமாக இருக்கும் நான் நல்லா தூங்குனேன்னு சொன்னா அப்படின்றது. सुनकर बाप हमेशा खुश होता है कि बच्चा ठीक तरह से सोया. தந்தைக்கு எப்பவுமே சந்தோஷம் இருக்கும், குழந்தை வந்து நல்லா தூங்கிச்சுன்னா. बाप के घर में आया है, आराम से सोया. பாபாவுடைய வீட்டுக்கு வந்திருக்கான் அந்த குழந்தை, நல்லா தூங்குனாங்க அப்படின்னு. बाबा कहते थे अच्छा बच्चे, गहरी नींद आ गई, खूब ठीक से. हाँ जी. பாபா சொல்றாரு, நல்ல குழந்தை, ஓகே குழந்தை, நல்ல ஆழமான தூக்கம் வந்துதா அப்படின்னு. பாபா வந்தது. बाबा जनरल में या चेंबर में बताते थे, बच्चों को नींद आती है, बच्चों को नींद आती है. ये ब्रह्मा जाएगा सिर्फ सबको संदेश देने के लिए. பாபா சொல்லுவாராம், குழந்தைங்களுக்கு தூக்கம் வருது, குழந்தைங்களுக்கு தூக்கம் வருது, இந்த பிரம்மா போவாரா முழு உலகத்துக்கும் செய்தி கொடுக்கறதுக்கு. ये सारे विश्व की जो स्थापना होगी, ये सिर्फ दादा लेखराज करेगा. மட்டும்தான் செய்வாரா? நீங்க யோசிச்சு பாருங்க. பிரம்மா அவருடைய आप सोचिए, கரங்கள், हम उसकी भुजाएं हैं, அவருடைய வாய் இல்லையா, उसके मुख हैं. अगर हम
हम में से हर कोई ये नहीं समझेगा So, कि நம்மளே வந்து मुझे क्या புரிஞ்சுக்கலாம் करना நம்ம है। என்ன हाँ जी, செய்யணும் அப்படின்னு. तो कैसे அப்ப எப்படி எப்படி செய்வோம்? करेंगे? तो वो इंस्पायर्ड जो होंगे, इंस्पिरेशन की जो स्टेज है So, वो அந்த योग की யாருக்கு स्टेबिलिटी வந்து அந்த के नजदीक है। இன்ஸ்பிரேஷன் இருக்கும், அந்த தூண்டுதல் இருக்கும், அவங்க வந்து யோகத்தோடைய அந்த ஸ்திரத்தன்மை, ஸ்டெபிலிட்டின்னு சொல்லுவார் இல்லையா, அதுக்கு வந்து நெருக்கமாக இருக்காங்க அந்த ஸ்திதிக்கு. योग नहीं है, लेकिन वो आपको बूस्ट करेगी योग की स्टेज में, அது யோகம் वन இல்ல स्टेप அந்த फॉरवर्ड। இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்றது. ஆனால் அந்த இன்ஸ்பிரேஷன் இருந்ததுன்னு சொன்னா உங்களுடைய யோகத்துக்கு ஒரு பூஸ்டா இருக்கும், உங்களை வந்து முன்னேற்றம், அந்த யோகத்துடைய ஆழமான அனுபவம் செய்யறதுக்கு ले जाएगी, योग में टिका देगी। और इमोशंस की जो मैं बात कह रहा था उसमें लव लव बाबा कहते हैं योग जो है इट इज அதுல लवफुल एंड இமோஷன்ஸ் पर्पसफुल। சொல்லிட்டு இருந்தது இல்லையா, அதுல வந்து அன்பு. பாபா எப்பவுமே சொல்றது யோகம், பாபா கூட யோகம் அப்படின்னு சொன்னாலே அதுல வந்து அன்பும் இருக்கு, லவ்ஃபுல், பர்பஸ்ஃபுல், அதுல வந்து ஒரு இலக்கும் இருக்கு. रिमेम्बरेंस ऑफ गॉड, ये डेफिनेशन भी बाबा யோகம் योग की அப்படின்னு देते थे। கடவுளுடைய நினைவு, लवफुल பாபா சொல்லுவாரு एंड லவ்ஃபுல், पर्पसफुल। பர்பஸ், அதுல அன்பும் இருக்கு, அதுல ஒரு நோக்கமும் இருக்கு, அதுல ஒரு நம்ம அடையிறோம் அப்படின்ற அந்த இலக்கும் இருக்கு. रिमेम्बरेंस, ये तीनों शब्द बहुत महत्वपूर्ण है। लव नहीं है जिसको भगवान से जाके सो जाओ। யாருக்கு வந்து கடவுள் மேல அன்பு இல்லையோ நீங்க போய் தூங்கலாம், अपना உங்களுடைய नींद தூக்கத்தை खराब मत வந்து करो। நீங்க கெடுக்காதீங்க, போய் தூங்குங்கன்னு சொல்றாங்க. கடவுள் மேல அன்பு இல்லைன்னா நீங்க போய் தூங்குங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய हमारा योग नहीं யோகம் लगेगा, जाओ। வராது, போங்க அப்படின்னு சொல்லிட்டு छुट्टी करो, आराम से रजाई நீங்க कंबल வந்து लेके सो விட்டுட்டு जाओ। நீங்க போய் நல்ல அந்த போர்வை எடுத்து தூங்கலாம்னு சொல்றாரு. नींद भी गवाओगे, योग भी नहीं உங்களுக்கு लगेगा, வந்து क्या फायदा होगा? தூக்கமும் நீங்க அதை விட்டுறீங்க, யோகமும் வர மாட்டேங்குது உங்களுக்கு, அப்ப அதுல என்ன நன்மை? लव होना चाहिए उस परमात्मा அந்த के प्रति। பரமாத்மாவுக்காக உங்களுக்கு அன்பு இருக்கணும். वो लव எப்படி कैसे இருக்கணும்? हो? इट इज ए सेपरेट அந்த सब्जेक्ट। அன்பு எப்படி இருக்கலாம் அப்படின்றது வேற ஒரு சப்ஜெக்ட். नहीं है कईयों பல में। பேருக்கு அந்த அன்பு இல்லை. वो कैसे लगे हो पूरी तरह से? तो फिर योग ही योग है। आपने सोचा और पहुंच அந்த गए। அன்பு இருந்ததுன்னா யோகமே யோகம் தான், நீங்க நினைக்கிறீங்க அங்க போய் சேர்ந்துட்டீங்க. जिसको बाबा कहते हैं कि भाई याद की यात्रा, किसी ने योग को याद की यात्रा नहीं कहा। பாருங்க, பாபா நமக்கு எவ்வளவு யோகம் அப்படின்னா எவ்வளவு பல விளக்கங்கள் நமக்கு கொடுக்கிறாரு. இன்னொன்னு பாபா என்ன சொல்றாருன்னா, யோகம் அப்படின்னு சொன்னா நினைவின் யாத்திரைன்னு சொல்லியிருக்காரு. யாருமே வந்து இது யோகத்தை வந்து நினைவின் யாத்திரை நமக்கு சொல்லவே இல்லை. देख लीजिए बाबा के कितने यूनिक பாருங்க, பாபா स्टेटमेंट्स எவ்வளவு हैं। தனித்துவமான விடயங்கள் பாபா சொல்றாரு நம்ம. याद की यात्रा, अरे यात्रा तो நினைவின் लोग करते யாத்திரை. फिरते हैं बेचारे। பல மனிதர்கள் பல யாத்திரைகளுக்கு போறாங்க, है जी, पैसा நிறைய பணம் कमाते हैं, பார்க்கறாங்க, सब कुछ நிறைய करते हैं। விடயங்கள் செய்யறாங்க. நினைவின் याद की यात्रा, याद से इतनी दूर की यात्रा, நினைவின் परम धाम में चले யாத்திரை. जाएं ஏன்னா और நினைவு மூலமாக அவ்வளவு தூரத்துல இருக்கக்கூடிய பரந்தாமத்துக்கு போயிடுங்க, அங்க அனுபவம் वहां பண்ணுங்க. पर अनुभव करें याद की यात्रा। तो वो याद की यात्रा, एक तो रिमेम्बरेंस, दूसरा लवफुल, So, அந்த तीसरा पर्पसफुल। நினைவு யாத்திரையில வந்து ஒண்ணு நினைவு, அதுல அன்பு இருக்கணும்.
மூணாவது வந்து பர்பஸ்ஃபுல், நோக்கம் இருக்கு, அதுல ஒரு இலக்கு இருக்கு. कि उसमें हमें लाइट, माइट और अनुभव, पवित्रता, शिव बाबा से पूरा वर्षा, அவர்கிட்ட ये எனக்கு அந்த ஒளி, சக்தி, ஆம், பாபா கிட்ட இந்த அனைத்து முழுமையான ஆஸ்தி இதெல்லாம் அடையணும். पर्पज है हमारा। पर्पज ही नहीं है तो फिर जहाँ उद्देश्य ही नहीं है, लक्ष्य ही नहीं है, कोई एम ऑब्जेक्ट ही नहीं है, तो वो पढ़ाई क्या। ஒரு இலக்கே இல்ல, நமக்கு ஒரு நோக்கமே இல்ல, இதை அடையணும் அந்த ஒரு எய்ம் ஆப்ஜெக்டே கிடையாது அப்படின்னு சொன்னா அது எந்த மாதிரி கல்வி? पहले फॉर्म भरवाते थे जिज्ञासु से, आप कैसे आए यहाँ पर, आपके आने का उद्देश्य क्या है। முன்னாடி எல்லாம் வந்து நாங்க ஃபார்ம் வந்து நிரப்ப வைப்போம், புது ஆட்கள் வருவாங்க, நீங்க எப்படி வந்தீங்க, உங்களுடைய நோக்கம் என்ன, இங்க வரதுக்கான இலக்கு என்ன அப்படின்னு கேட்போம். एम एंड ऑब्जेक्ट क्या है, एम एंड ऑब्जेक्ट ये जरूरी है। तो पर्पसफुल, पर्पसफुल एंड लवफुल एंड रिमेम्बरेंस, ये योग है। வார்த்தைகள் சொன்னாரு, इसमें லவ்ஃபுல், பர்பஸ்ஃபுல், இது யோகம். कोई चीज की कमी है जिससे योग ठीक लगता नहीं, गहराई से अनुभव होता नहीं। குறை இருக்கு, அதனால யோகம் வந்து ஒழுங்கா வரல, இல்ல ஆழமான அனுபவம் இல்ல. या तो रिमेम्बरेंस नहीं है, या लव नहीं है, या पर्पस बुद्धि से किसका ஏதாவது ஒண்ணு இல்லைன்னா அதுல அந்த மாதிரி யோகம்ல அந்த ஆழமான அனுபவம் இருக்காதுன்னு சொல்லுவோம். ஒண்ணு நினைவு, அதுல அன்பு, மூணாவது நோக்கம். மூணுத்துல ஏதாவது ஒண்ணு இல்லைன்னாலும் அந்த அனுபவம் இருக்காது. हुआ है बिना लक्ष्य के लक्षण नहीं आते। லட்சிய லட்சன் பாபா சொல்ற வார்த்தைகள் தான். ஏன்னா அந்த ஒரு எய்ம், குறிக்கோள் இல்லாம நம்மளுடைய நமக்கு லட்சணங்கள், ஏன்னா அந்த தகைமைகள் வராது. लक्ष्य और लक्षण का कनेक्शन है, चित्र और चरित्र का कनेक्शन है। अगर आपके मन में चित्र नहीं होगा और लक्ष्य नहीं होगा तो लक्षण नहीं होगा। உங்களுடைய மனதுல வந்து அந்த படம் இல்லை, என்ன அடையணும் அப்படின்ற அந்த இலக்கு, அந்த படம் இல்லைன்னு சொன்னா உங்களுக்குள்ள அந்த தகைமைகளும் வராது, தெளிவாக இருக்கணும். लक्ष्मण, मैं कह रहा था नाम सारे जो हैं वो अर्थ सहित हैं, अंगद का मैं बता रहा था। ऐसे सीता, राम, जितने भी कैरेक्टर्स हैं रामायण में, सबका अर्थ है, मीनिंगफुल है, उनका वो रोल है, उसी के आधार पर। ராமாயணத்துல எல்லாம் என்ன பேர்கள் இருக்கு, அது எல்லாத்துக்கும் அர்த்தம் இருக்கு. நான் சொல்லிட்டு அங்கதுன்னு சொன்னாரு இல்லையா முன்னாடி, அங்கது பத்தி அந்த ஒரு அர்த்தம் சொன்னாரு. அதுக்கப்புறம் சீதை, ராமர், லக்ஷ்மண், எல்லாத்துக்கும் ஒரு அர்த்தம். லட்சியம் அப்படின்னா லக்ஷ்ய, லக்ஷ்மண வந்து லக்ஷ்யனா இலக்கு, குறிக்கோள். उनका नाम है लक्ष्मण। लक्ष्मण माना जिसका मन लक्ष्य में लगा हुआ है। லக்ஷ்மண் அப்படின்னு சொன்னா யாருடைய மனம் அந்த லக்ஷ்யனா குறிக்கோள இருக்கு, அவங்க தான் லக்ஷ்மண். लक्ष्य में लगा हुआ है मन, वो लक्ष्मण है जी। तो राम की पूजा तो करते हैं, लक्ष्मण की कोई नहीं करते। राम को 14 साल वनवास मिला, ठीक है, वो तो मिला, बेचारा लक्ष्मण साथ में चला गया। லக்ஷ்மண் அவ்வளவு பூஜை செய்யறதுல ராமருக்கு தான் பூஜை செய்யறது ஜாஸ்தி. ஓகே, அவருக்கு வனம் வாசம் கிடைச்சது இல்லையா 14 வருடங்கள் ராமருக்கு. லக்ஷ்மணும் அவர் கூட போனாரு. उसको तो किसी ने वनवास में जाने को कहा नहीं था, யாருமே சொல்லல, நீயும் போ வனவாசத்துக்கு போன்னு யாருமே சொல்லல, लेकिन एक भाई के साथ चला गया जी, अपनी भाभी का ध्यान देने के लिए और भाई के साथ देने के लिए चला गया। அண்ணிக்கும் அந்த சகோதரனுக்கும்
ஆம், கூட இருக்கணும் அப்படின்றதுக்காக அவரு போனாரு. ग्रेट। लेकिन ये सब उसने कैसे किया जंगल में? எவ்வளவு ஒரு பெரிய लक्ष्मण। விடயம் அவர் செஞ்சிருக்காரு பாருங்க. நான் எப்படி செஞ்சாரு? ஏன்னா லக்ஷ்மண் அவருக்கு அந்த குறிக்கோள், ஏன்னா அவருடைய மனம் இருந்தது. राम का साथ दिया। राम का, राम कौन? ராமருக்காக भगवान। அவர் வந்து ராமர் கூட இருந்தார். இப்போ ராமர் யாரு? கடவுள். भगवान का साथ वो देगा जिसका मन लक्ष्य में लगा கடவுள் होगा। கூட யார் இருப்பாருன்னு சொன்னா, யாருடைய மனம் குறிக்கோள் மேல இருக்கு, இலக்கு மேல இருக்கு, அவங்க தான் கடவுள்குள்ள இருக்கு. वरना छोड़ देंगे, भाग जाएंगे। इतने कष्ट आए, इतने अपोजिशन हुई, इतनी तकलीफें हुई, कौन ठहरे बाबा के साथ? बाबा के कहने पर कौन चले? लोगों की मुखालफत को किन्होंने सामना किया? जो वास्तव में என்ன लक्ष्मण சொல்றாங்கன்னா, थे। எவ்வளவு பிரச்சனைகள் வந்தது, எவ்வளவு எதிர்ப்புகள் வந்தது, அதெல்லாம் சகித்து கொண்டு, அதெல்லாம் எதிர்கொண்டு பாபா சொன்னதை கேட்டு யார் நடந்ததுன்னா அது லக்ஷ்மண். அவங்க எல்லாருமே லக்ஷ்மண் அந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன்னா அவங்களுடைய மனங்கள் முழுமையாக குறிக்கோள் மேல இருந்தது. அதனாலதான் அவங்க அதை செஞ்சாங்க. जिन्होंने लक्ष्य में अपना मन लगाया हुआ था, तो ये लवफुल, पर्पसफुल रिमेम्बरेंस और इमोशन, वो लव की जब तक ना हो அந்த तब तक நினைவு योग नहीं होगा। லவ்ஃபுல் பர்பஸ். எது வரைக்கும் நமக்கு அன்பு என்ற பாவனை இல்லையோ, உணர்வுகள் இல்லையோ, அது வரைக்கும் யோகமும் வராது. रबदा की पाना, इधरों पुटना से उधर उलाना, ऐसे कहते हैं लोग। ये भगवान को याद करने का क्या अर्थ है? इधर से उखाड़ना, उधर से लगाना। உலகத்துல சொல்லுவாங்க அந்த மாதிரி கூற்றுக்கு. கடவுளை நினைவு செய்யறதுன்னா என்ன அர்த்தம்? இங்கேந்து அகற்றி அங்க வந்து இணைக்கிறது. कौन है जिसको ये नहीं मालूम? कोई हाथ खड़ा करे, कोई कहे कि मुझे इधर से हटा के उधर लगाना नहीं आता। अरे बचपन से बिना किसी के सिखाए छोटा बच्चा एक जगह से हटा के दूसरे जगह पर करता है। யாராவது இங்க கை தூக்குங்க, யாருக்கு இது தெரியாதுன்னு. உங்களுடைய மனதை வந்து இங்கேந்து எடுத்து வேற எங்கேயாவது கொண்டு போறதுக்கு முடியும் தானே எல்லாருக்கும். ஒரு குழந்தை சின்ன வயசுலயே பாத்தீங்கன்னா யாருமே சொல்லி கொடுக்காமலே அதை செய்யும். மனதை வந்து இங்கேருந்து எடுத்து வேற இடத்துக்கு போறதுக்கு. कभी माँ को करता है प्यार, बाप को करता है, फिर दोस्तों से करता है। சில தடவைகள் தாய் தந்தையோட அன்பு செலுத்துவாரு சின்ன குழந்தை, இல்ல தன்னுடைய நண்பர்கள் கூட அன்பு செலுத்துவாரு ज्यादा, फिर आगे पता नहीं कहाँ कहाँ घूमता है। आजकल की दुनिया में मनुष्य की बुद्धि खराब हो गई है, कहाँ कहाँ वो ले जाता है अपने मन को। ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா மனிதர்களுடைய புத்தி ரொம்ப மோசமாயிட்டது, எங்கெங்கயோ மனம் எல்லாம் போகுது. है जी, लेकिन वो बदलता तो रहता है ना, तो इतना ही हमने करना है। बाबा कहते हैं इसलिए सहज योग मैं कहता हूँ। सहज योग क्यों कहता हूँ? இவ்வளவுதான் இதுல இது வந்து சகஜமான யோகம், இலகு யோகம். மனதை வந்து இங்க இந்த இடத்த அங்க போடுறது, அவ்வளவுதான். ஏன் இதை வந்து நான் இலகு யோகம் சொல்றேன்? इसमें कोई कठिनाई नहीं है, सांस नहीं रोकना है, सिर नीचे टांगे ऊपर नहीं करनी है। பாபா சொல்றது ஏன் இது வந்து இலகுவானதுன்னு சொன்னா, இதுல வந்து இதுல கஷ்டமானது இல்லையே. உங்களுக்கு வந்து உங்களுடைய மூச்சை நிறுத்தணும், இல்ல தலைகீழாக இருக்கணும். कोई जफाकशी नहीं है। अरे बच्चे, जो तुम्हारा दुनिया में मन भटक गया था उसको वहां से हटा के एक बाबा में लगाओ। அதுக்கு சொல்ல இதுல வேற எந்த கஷ்டமும் இல்ல உங்களுக்கு. உங்களுடைய மனம் புத்தி வந்து இந்த உலகத்துல அலைந்து திரிஞ்சிட்டு இருந்து இப்போ அங்கே இந்த எடுத்து தந்தை மேல செலுத்துங்க. देखते नहीं हो, विनाश सामने खड़ा है, रोज मुरली में आता है। உங்களுக்கு தெரியலையா, தென்படை இல்லையா, விநாசம் முன்னாடி நின்னுட்டு இருக்கு. டெய்லி பாபா சொல்றாரு முரளியில. जो इन आंखों से दिखाई देता है
वो ताश के पत्तों की तरह से गिरेगा, कुछ बचने वाला नहीं है। நீங்க என்னெல்லாம் இந்த கண்கள் மூலமாக பாக்குறீங்களோ அதெல்லாம் வந்து ஒரு கார்ட்ஸ் மாதிரி கீழே விழுந்துரும், இல்ல முடிஞ்சிரும். எதுவுமே வந்து எஞ்சிருக்க போவதில்லை. नहीं समझ में आता है। हाँ जी, अगर आता है तो फिर क्यों नहीं करते? तो உங்களுக்கு वो புரியலையா? அப்படி புரிஞ்சுதுன்னா நீங்க ஏன் செய்யல? उसको याद करेगा, शिव बाबा को याद करेगा, नहीं तो नहीं करेगा। तो ये हमें पूरी तरह से ख्याल करना चाहिए। फिर इसके बाद है कन्विक्शन। कन्विक्शन, जब तक हमारे मन में निश्चय नहीं है, संशय आत्मा विनिश्चति। ஸோ இதுக்கப்புறம் வந்து கன்விக்ஷன் சொல்றேன். கன்விக்ஷன்னா கன்வின்ஸ் ஆகுறது, ஏன்னா நம்பிக்கை முழுமையாக வந்து இதுல நம்பிக்கை இருக்கிறது. निश्चय आत्मा विजयति। யாருக்கு வந்து நம்பிக்கை இருக்குதோ அவங்களுக்கு தான் வெற்றி. அவர் ரீசெண்டா வித் சொன்னாரு. अगर आज हमको ये है, हाँ भाई विनाश तो होगा, कल आता है ஆனா पता இப்படி नहीं होगा இருந்ததுன்னா कि नहीं होगा। விநாசம் வரும், ஆனா நாளைக்கு வருமோ வராது யாருக்கு தெரியும்? दुनिया इतनी तरक्की कर रही है, साइंस इतनी नई नई चीजें बना रही है, और ये कहते हैं विनाश होगा। சயின்ஸ் வந்து விஞ்ஞானம் இவ்வளோ முன்னேறிட்டு இருக்கு, இவ்வளவு எல்லாம் நடந்துட்டு இருக்கு, உலகம் இவ்வளவு முன்னேறிட்டு இருக்கு, விஞ்ஞானம் இதெல்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கு. நீங்க சொல்றீங்க விநாசம் வரும். तो निश्चय में थोड़ी कमी आ जाती है, हिल அந்த जाता है। நம்பிக்கையில வந்து கொஞ்சம் கம்மி ஆயிடுது. அந்த நம்பிக்கை எனக்கு வந்து கொஞ்சம் ஆட ஆரம்பிக்குது நம்பிக்கை. निश्चय क्या हिल जाता है? आदमी ही हिल जाता है। நம்பிக்கை இருக்கட்டும், அந்த மனிதரே வந்து ஆட ஆரம்பிச்சிடும். उसकी फाउंडेशन ही हिल जाता है। அத்திவாரமே வந்து ஆட ஆரம்பிக்குது. तो कन्विक्शन एंड करेज ऑफ कन्विक्शन, एक तो निश्चय और उसमें करेज, उस निश्चय के लिए बलिदान देने को, सामना करने को, कष्ट सहन करने को तैयार हो। சோ அந்த நம்பிக்கைக்காக தைரியம், ஏன் நம்பிக்கை இருக்கு, ஆனா கூடவே அந்த தைரியம் இருக்கணும். அந்த தைரியம் எதுக்கு? என்ன நடந்தாலும் அதை சகிச்சுக்கிறது, என்ன கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எந்த புயல்கள் வந்தாலும் சரி, இந்த தைரியம் जाना है जी। हल्का हल्का निश्चय नहीं, निश्चय। आइडिया जो है, आइडिया इज द मोस्ट पावरफुल थिंग इन दिस वर्ल्ड, और सबसे सूक्ष्म है आइडिया। हम कहते हैं आत्मा बहुत सूक्ष्म है, आत्मा से ज्यादा सूक्ष्म कोई चीज नहीं। ज्योति बिंदु तो हम कहते हैं, ஆத்மாவுடைய சின்ன சிறுசாக வேற எதுவுமே கிடையாது, அதோடைய சூக்ஷ்மமாக எதுவுமே இல்லைன்னு நம்ம சொல்றோம். बिंदु हमारे मन में आती है सामने, लेकिन बिंदु तो बड़ी चीज है, उससे भी छोटी, उससे भी छोटी, उससे भी छोटी, उससे भी छोटी करते जाओ। आत्मा सूक्ष्म अति सूक्ष्म है। நம்ம பாருங்க எப்படி சூக்ஷ்மம் அப்படின்னு சொல்லி ஆத்மா நம்மளுடைய மனதுல ஒரு சின்ன சிறிய புள்ளிய வந்து கொண்டு வரும். அதோடைய குறைவு, அதோட சின்ன பண்ணிட்டு போங்க, சின்னது பண்ணிட்டு போங்க, சின்னது பண்ணிட்டு போங்க. लेकिन एक आत्मा में कितने आइडियाज हैं जी? खत्म ही नहीं होते। ये रील, ये फिल्म खत्म ही नहीं होती। 84 जन्मों का पार्ट भरा हुआ है, बाबा कहते हैं। ஆத்மாக்குள்ள 84 பிறவிகளுடைய பாகம் நிறைஞ்சிருக்கு। मिनट का, सेकंड का, क्षण का, सेकंड मिनट नोडी उடைய பாகம் இருக்கு। पल का पार्ट भरा हुआ है। और वो पहले क्या होता है, कोई भी हम पहले कर्म करते हैं, पहले क्या होता है, आइडिया आता है। आइडिया அப்படின்றது சொல்லிட்டு இருக்காரு। ஐடியா அப்படின்னா திட்டம், பிளான் கிடையாது, ஒரு எண்ணம், ஐடியா. ஒரு ஐடியா வந்திருக்கு எனக்கு சொல்லணும் இல்லையா, அது போல
சோ அது எவ்வளவு இருக்கும் ஆத்மாக்குள்ள அந்த ஐடியா? मैं ये करूं, आइडिया। நான் இது செய்யணும் அப்படின்றது ஒரு ஐடியா. इसका मतलब आइडिया जो है, जो कई आइडियाज उस बिंदु रूप आत्मा में भरे हुए हैं, आइडिया सोल से भी सूक्ष्म है, क्योंकि आइडिया निकला तो सोल से ना, और सोल में तो बहुत आइडियाज है ना। சோ என்ன சொல்றாருன்னா, ஆத்மாக்குள்ள பல ஐடியாஸ் இருக்கும். இது செய்யணும், அது செய்யணும், ஏன்னா எண்ணங்கள், ஐடியாஸ் இருக்கு. சோ அந்த ஐடியா ஆத்மாவோட சூக்ஷ்மம். ஏன்? பிகாஸ் ஒரு ஆத்மால பாத்தீங்கன்னா பல ஐடியாக்கள் இருக்கலாம். அந்த ஒரு ஐடியா நம்ம எடுத்தோம்னா அது எவ்வளவு சூக்ஷ்மம். Idea is the most revolutionary, most powerful thing. ये दुनिया में जितने चेंजेस हुए हैं, किसी भी साइंस ने किए हैं या आर्ट ने किए हैं या कुछ और तरीके से लोगों ने किए हैं, आइडिया। So the idea அப்படின்னு சொன்னா இருக்கிறதே சூக்ஷ்மம், அதே நேரத்துல சக்திசாலின்னு சொல்றார். ஏன்னா இன்னைக்கு வந்து விஞ்ஞானம் ஆகட்டும், கலை ஆகட்டும், ஏதாவது ஒண்ணு முன்னேறுக்குன்னா அது மூலமாகத்தான் முன்னேறி இருக்கு. किसी ने समय पर उनके आइडिया को ना भी माना होगा, बाद में माना होगा। आइडियाज डू नॉट डाई, क्योंकि आत्मा से निकले சில हैं। நேரங்கள்ல அந்த ஐடியா வந்து அப்பவே அவங்க வந்து பின்பற்றிருக்கலாம், அதை வந்து செயலாற்றிருக்கலாம். சிலது கொஞ்சம் காலத்துக்கு அப்புறம் செய்யலாம். ஆனா இந்த ஐடியாக்கள் அப்படின்றது வந்து மரணிக்கிறது, ஏன்னா அது ஆத்மால இருந்து வெளியே இருக்கு. When the soul is immortal, the ideas are also immortal. ஆத்மா வந்து ரொம்ப சூக்ஷ்மமான விடயங்கள் சொல்லிட்டு இருக்காரு. இதெல்லாம் புரிஞ்சுட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எப்போ ஆத்மா வந்து சூக்ஷ்மம் அழிவற்றதோ, அப்போ அதுல இருந்து வரக்கூடிய ஐடியாஸும் அழிவற்றது. They never die. They may hover in the atmosphere, you do not know. But don't think that they have gone. आदमी मर गया तो उसका आइडिया भी चला गया। No, no. அந்த ஐடியாக்கள் வந்து நீங்க ஏதாவது ஒண்ணு ஐடியா பண்ணிருக்கீங்கன்னா ஓகே, அது வந்து வெளியில வந்துட்டது. அந்த அந்த நபர் மரணித்துட்டாலும் அந்த ஐடியா மரணிக்கல, இல்ல. Idea lives on. The body of a person may die, but the idea of the person lives. See? तो वो आइडिया हमारी बुद्धि में जब आ गया, आत्मा क्या है, परमात्मा क्या है, शिव बाबा क्या है, आदमी ऐसे सोचता இந்த है ஐடியா और நம்மளுடைய फिर புத்தியில வந்துட்டு, ஆத்மா என்ன, பரமாத்மா யாரு, பரந்தாமன் என்ன, இதெல்லாமே நம்மளோட ஒரு ஐடியாஸ் நமக்குள்ள இப்ப வந்துட்டு कहता है हाँ எனக்கு मेरी புரிஞ்சுது, समझ में आ गया, இப்போ எனக்கு नाउ आई புரியுது. अंडरस्टैंड। है जी, कई तो ऐसे ऐसे करते हैं और कई ऐसे, लेकिन वो आइडिया को दिमाग में सेट करते हैं। आइडिया इज सच ए थिंग। तो वो आइडिया या वो निश्चय जो है, दैट इज द मोस्ट वैल्यूएबल So, थिंग அந்த यू हैव। ஐடியாவைத்தான் அந்த நம்பிக்கைன்னு சொல்ற. இப்போ நமக்கு ஒண்ணு புரிஞ்சுட்டு ஒரு ஆத்மா பரமாத்மா அப்படின்ற அந்த எண்ணங்கள், அந்த ஒரு ஐடியான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆம், அது வந்து அதுதான் நம்பிக்கை, ரொம்ப சக்திசாலின்னு சொல்ற. Don't lose it. It is your personal property. It's very valuable. उस आइडिया को काम में அது வந்து लगाओ। தொலைச்சிடாதீங்க, அது ரொம்ப பெருமதி வாய்ந்தது. அது வந்து செயலாற்றுங்க, உங்களுடைய புத்தியில வரக்கூடிய விடயங்களை வந்து செயலாற்றுங்க. The weakness of your idea is your weakness. You become weak when the idea becomes weak. You see, if you have courage, it is because you have conviction. And if your conviction is strong, you are strong. உங்களுக்கு வந்து அந்த நம்பிக்கை இருந்ததுன்னு சொன்னா நீங்க சக்திசாலி. நீங்க வந்து அது பலவீனமாக இருக்குன்னு சொன்னா நீங்க பலவீனமாக இருக்கிறதுனால தான் அது பலவீனம். சோ இந்த நம்பிக்கை உங்களுக்கு சக்திசாலியாக இருந்ததுன்னா நீங்களும் சக்திசாலி.
The Vietnam people threw out the Americans. Why? Those small-statured persons with a typical hat on their head. You see, just see their pictures. Whatever was done with them, they had that conviction. It is our land. We will rule it. Outsider So not இந்த allowed. வியட்நாமீஸ் வந்து எப்படி அந்த அமெரிக்கன்ஸ் வந்து வெளியேற்றினாங்க. சின்ன மனிதர்கள் அவங்க. ஆனா என்ன அவங்களுக்கு, இது வந்து எங்களுடைய நாடு. எவ்வளவு அவங்களுக்குள்ள அந்த நம்பிக்கை இருந்து, நாங்க வந்து இவங்களை இங்க விட மாட்டோம் அப்படின்னது அமெரிக்கன்ஸே வந்து அவங்க வெளியேற்றினாங்க. We will win. We will win. Even against the greatest power, we will win. We will win. எப்படி அவங்களுக்கு இருந்தது பாரு, நாங்க வந்து கண்டிப்பாக வெற்றி அடைவோம். அவ்வளவு பெரிய எதிரியாக இருந்தாலும் நாங்க வந்து வெற்றி அடைவோம், நாங்கள் வெற்றி அடைவோம். And therefore, அவங்க they வெற்றி won. அடைஞ்சிட்டாங்க. You see. They had this conviction, and this conviction gave them courage. இந்த மாதிரி அவங்களுக்கு நம்பிக்கை இருந்தது. அந்த கன்விக்ஷனுக்கும் நம்பிக்கை நான் டிரான்ஸ்லேட் பண்றேன். பட் கன்விக்ஷன் அப்படின்னு சொன்னா கம்ப்ளீட்லி அவங்களுக்கு வந்து இதுதான் அப்படின்னு இருக்கு உள்ளுக்குள்ளார. அது வந்து அசைக்கவே முடியாது. அது இருந்ததுனால தான் அவங்களுக்கு வந்து தைரியம். அந்த தைரியத்தினால அவங்க வெற்றி அடைஞ்சாங்க. And that courage gave them victory. आप बताइए. तो ये आइडिया निश्चय, बाबा कहते हैं निश्चय निश्चय. और हम जब पहले ज्ञान में आए थे तो कहते थे आओ निष्ठा में बैठो. योग शब्द नहीं कहते थे, आओ निष्ठा में बैठो. ஸோ ஆரம்பத்துலலாம் வந்து அதுதான் அவங்க வந்து வாங்க யோகம் அப்படின்ற வார்த்தை இருந்திருக்குல்ல, அப்பெல்லாம் நிஷ்டா அப்படின்னா ஒருத்தர் திருஷ்டி கொடுக்கறது, அதுல உட்காருங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இப்ப நிறைய கேட்டோம், நிறைய விடயங்கள் சொன்னார். ரொம்ப டீப் ஆக்சுவலி, முக்கியமான விடயங்கள். அதுல வந்து ஆரம்பத்துல டிட்டாச்மெண்ட், அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி, அந்த ஸ்டெபிலிட்டிக்கு கனெக்டடா வந்து இன்ஸ்பிரேஷன் பத்தி நிறைய சொன்னாரு. தூண்டுதல் உள்ளுக்குள்ளார இல்லைன்னு சொன்னா ஒரு வாழ்க்கையே இல்லைன்னு சொல்லி நிறைய சொன்னார். பாபா தான் டெய்லி முரளியில வந்து நமக்கு அவ்வளோ தூண்டுதல், போதை ஏத்துறாரு பாபா. ஸோ அது ஒண்ணு. அதுல நிறைய விடயங்கள் சொன்னது. அதுக்கப்புறம் நினைவு, லவ்ஃபுல், அதுல அந்த நினைவின் யாத்திரையில அன்பும் இருக்கணும், இலக்கும் இருக்கணும்னு சொல்லி. அதுக்கப்புறம் கடைசியில இது கன்விக்ஷன், நம்பிக்கை, அதுல சூக்ஷமான விடயம். அதனால்தான் பாருங்க அவ்வளவு அழகா சொன்னாங்க, அவங்க ஆத்மா அங்க விட்டு போனாலும் அவங்களுடைய ஐடியா வந்து இருக்கும் அப்படின்னு. அதனால இந்த மாதிரி அவ்வளவு பேரு போனாலும் அவங்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய நோக்கங்கள் இன்னும் அது எல்லாமே வேலை செஞ்சிட்டு இருக்கு. ஓகே, நிறைய நம்ம வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண